அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பிற 2 அதோட இஃப்தாரு, ஜும்மா டே அதை பற்றி பார்ப்போமா? இன்றைக்கி மதியமே ஜும்மா குத்துவாக தொழுதுட்டு அப்படியே பள்ளிவாசல்லே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கியாச்சு பள்ளிவாசல்லே. அப்புறம் நம்மளே 2 கஞ்சியெல்லாம் ஊற்றி விட்டாச்சு. வரவங்க எல்லாருக்குமே நல்லா சிறப்பாக பண்ணியாச்சு. அப்புறம் நோன்பு திறக்கிறதுக்கு என்னென்னு சொன்னால் கஞ்சி, பேரிச்சம்பழம் ஜூஸு, வடைன்னு சொல்லிட்டு வாட்டர் மெலன் ஃப்ரூட்டில் 2 வாட்டர் மெலன் கொடுத்துருந்தாங்க. நம்ம தானே எல்லாமே பரிமாறுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பையில 2 கல்சர் அடிச்சுக்கிட்டு நின்றானுவோ. நோன்பு திறக்க சொன்னால் துவா செய்ய சொன்னால் துவா செய்ய மாட்டேங்கிறானோ, விளாண்டுட்டு தான் இருக்கிறானுவோ. எல்லாம் காலேஜ் படிக்கிறவனும் லீவில் வந்துக்கிறானுன்னு நினைக்கிறேன். நம்மளாம் இந்த மாதிரி லீவ் இருக்கிறப்போ நோன்பு வரல, ரொம்ப பதங்களைஞ்சு போயாச்சு. இப்போ வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் விளாட்றத பெரிய ஆள் மாதிரியா இருக்கிறானுவோ. எல்லாம் உட்காந்து துவா செய்கிறாங்க. உங்களை துவா செய்ய சொன்னால் செய்ய மாட்டேங்கிறானுவோ. அது சிறப்பாக முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். டே 2 நல்லா சிறப்பாக இருந்துச்சு. பயலுவ எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நோன்பு திறக்க. நீங்களாம் நோன்பு திறந்தீங்களா? கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். நோன்பு திறக்க உங்கள் பள்ளிவாசலில் என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி புளி கஞ்சி குடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முத்துப்பேட்டையில் இங்கே இருக்குது, ஆசாரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியலை, இதுவரை நான் கேள்விப்படல. ஆனால் முத்துப்பேட்டையில் குத்வா பள்ளிவாசல் புளி கஞ்சின்னு சொன்னால் தனி ஸ்பெஷலு. பயிலெல்லாம் வெக்கப்பட்டுட்டு நோன்பை திறந்தானோ திறங்கடான்னு சொல்லிட்டு இதோட வீடியோ முடிச்சுப்போம். இந்த மாதிரி புது புது வீடியோ வேணால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.